மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்களே தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. நகரேஷி காஞ்சி என்று போற்றப்படும் காஞ்சி மாநகரின் அமைப்பு முற்காலத்தவரை மட்டுமின்றி பிற்காலத்தவரையும் கவரும் வகையில் உள்ளது. பல்லவ மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த காஞ்சியில் வைணவம் சைவம் இரண்டும் தழைத்தோங்கி இருக்கிறது. புகழ்பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றான வரதராஜ பெருமாள் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். காஞ்சிபுரம் என்பது இந்தியாவின் மிக புராதனமான நகரங்களுள் ஒன்று. முத்தி தரும் 7 முக்கிய நகரங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றாகும். இந்த நகரத்திற்கு பெருமை தரும் வகையில் அமைந்திருக்கும் வைணவ திருத்தலங்களில் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலே சிறப்பான ஆலயமாகும். பல்லவ அரசர்களால் பல ஆண்டுகள் ஆளப்பட்டு வந்த இந்த காஞ்சியின் கீழ்கோடையில் இந்த பழமையான திருக்கோயில் அமைந்திருக்கிறது. நெடும் மதில்களும் உயர்ந்த கோபுரங்களும் இந்த திருக்கோயிலின் பெருமையை காட்டுகின்றன. தூரத்தில் வரும்போதே 2 கோபுரங்களும் அதன் நடுவே உள்ள புண்ணிய கோடி விமானமும் பார்வைக்கு பரவசம் ஏற்படுத்துகின்றன. இந்த விமானத்தின் கீழே ஒரு சிறு மலையின் மேல் ஸ்ரீ தேவாதிராஜன் எழுந்தருளி இருக்கிறார். பழங்காலத்தில் இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோயில் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. தேவாதிராஜன் எழுந்தருளி இருக்கும் இந்த மலைக்கு அத்தகிரி என்று பெயர். ஒரு காலத்தில் யானைகள் இந்த பெருமாளை வணங்கி வந்ததால் இந்த மலையை ஹஸ்தகிரி என்றே அழைத்திருக்கிறார்கள். இதனாலேயே இந்த ஊரும் அக்காலத்தில் அத்தியூர் பெருமாள் கோவில் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. நகரம் முழுவதும் இத்திருக்கோயிலுக்கு மேல்புறம் இருப்பதால் இந்த பெருமாளும் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார்.
எல்லா உற்சவங்களிலும் புறப்பாடு மேற்கு கோபுர வாயில் வழியாகவே நடக்கிறது. கிழக்கு கோபுரவாசல் வழியாக எப்போதும் எந்த புறப்பாடும் நடப்பதில்லை. கிபி 685 முதல் 705 ஆண்டு வரை காஞ்சி மாநகரை ஆண்டு வந்த பல்லவ மன்னனான ராஜசிம்மனே இந்த பிரம்மாண்டமான வரதராஜ பெருமாள் கோவிலை கட்டுவித்தான். பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணமாக இன்று வரை இந்த ஆலயமே சொல்லப்படுகிறது. மாட வீதி வெளிப்பிரகாரமாக இருக்க அதை தாண்டினால் ஆழ்வார் திருவீதி உள்ளது. இந்த பிரகாரத்தில்தான் எல்லா ஆழ்வார்களுக்கும் வைணவ ஆச்சாரியர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இதற்கடுத்த உள் பிரகாரத்தை யமுனை துறவர் திருக்குற்றம் என்றும் அழைக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தில் இருந்து இந்த பிரகாரத்திற்கு செல்லும் தனி வழியில் அமைக்கப்பட்டிருக்கும் கோபுரத்திற்கு தொண்டரடி பொடி என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இதற்கடுத்த பிரகாரத்து வாயிலுக்கு நேர் எதிரில்தான் திருவடியாகிய கருடனின் சந்நிதி அமைந்திருக்கிறது. இதற்கு நேர் கிழக்கில் அழகிய சிங்கர் சந்நிதி உள்ளது. பிரகாரத்தை வலம் வந்தால் வலப்புறத்தில் ஆண்டாள் சந்நிதி உள்ளது. மலை பிரதட்சிணம் என்று வழங்கப்படும் இத்திருச்சுவற்றில் திருமலை ஏறும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்மூலையில் மருத்துவத்திற்கு அதிதேவதையான தன்வந்திரி எழுந்தருளி இருக்க இங்குள்ள ஆண்டாளை மலையாள நாச்சியார் என்றும் அழைக்கிறார்கள். பங்குனி உத்திர திருநாளில் இந்த திருக்கோவிலில் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நாச்சியாரோடுதான். இதுவே இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் சிறப்பாகும். அடுத்த பிரகாரம் மலைமேல் உள்ளது. ஒலிமுக வாசலை தாண்டி மேலேற 24 படிகள் வைணவத்தின் 24 தத்துவங்களை விளக்கும் வகையில் உள்ளன. 5வது பிரகாரம் பயமாளிகை என்றழைக்கப்படுகிறது. இதன் சுற்றுச்சுவர்களில் 108 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய
வண்ண சித்திரங்கள் வரையப்பெற்றிருக்கின்றன. திருக்கோவில் வைஷ்ணவ திவ்ய தேசத்தில் கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்ற ரீதியிலே ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள் கோவில் 3வது இடத்தை பெறுகின்றது. இத்திருக்கோவில் பல அரசர்களால் திருப்பணி செய்யப்பட்டு கோவில்கள் புராதனமான இருக்கின்றது. இத்திருக்கோவில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார். இப்பெருமாள் தேவராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றனர். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், தேசிகர் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த திவ்ய தேசத்தில் பிரம்மா யாகம் பண்ணி யாகத்திலே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அவதாரம் செய்துள்ளார். சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரம். அந்த சித்திரை மாதத்தில் அஸ்த நட்சத்திரம் முடிந்த உடனே சித்ரா பௌர்ணமி என்ற பௌர்ணமி என்று ஸ்ரீ பெருமாள் பிரம்மாராதனம் சொல்லக்கூடிய பிரம்மாவினால் ஆராதிக்கப்படுகிறார். வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகிறது. வையங்கண்ட வைகாசி திருநாள் என்று இதற்கு பெயர். இதிலே 3வது நாளான கிருசேவை என்று பெருமாள் பெரிய கருட வாகனத்தில் எழுந்துள்ளி கங்கை கொண்டா மண்டபம் என்று சொல்லக்கூடிய பெரிய காஞ்சிபுரம் என்ற இடத்துல கங்கை கொண்டா மண்டபம் என்று உள்ளது. அந்த இடத்துக்கு எழுந்துள்ளி மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார். பிரகாரத்தை வலம் வந்து முன் மண்டபம் அடைந்து சேவித்து நிமிர்ந்ததும் தூரத்தில் உயரத்தில் தேவாதிராஜனுடைய திவ்ய சேவை கிடைக்கும். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் பாடல்கள் திருப்புகழ். அந்த ஒவ்வொரு பாடலிலும் அவர் என்ன வார்த்தைகள், அரும் சொற்கள் என்ன தமிழில் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி அற்புதமான அந்த பொக்கிஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் அந்த செந்தூர் வேலனை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய தந்த பசிதனை அறிந்து என்று சொல்லக்கூடிய பாடலை பார்த்துவிட்டு இப்பாடலில் இருக்கக்கூடிய அரும் தமிழ் சொற்கள் என்ன என்பதை பார்ப்போம். தந்த பசிதனை அறிந்து மூலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய் தொண்டர், தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியம் உள தங்கை மருகர் உயிர் எனவே சார். மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவு, மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவு வந்தவர் இசை மொழி பகற்கேட. மைந்தர் மனைவியர் கடும்பு கடல் உதவு வந்தவர் இசை மொழி பகற்கேடாய் வந்து தலை நவிர விழுது தரை புக மயங்க ஒரு மகிட மிசையேறி அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. சிந்தை மகிழும் மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமையிலும் மயில் வீரா திங்களரவு நதி தோன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் ஊரை பெருமாளே.
இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லும் பொழுது வந்து தலை நவிரவிழ்ந்து என்று இருக்கும். தலை நவிர் அவிழ்ந்து, தமிழில் நவில் இல் போற்றிருக்கின்றோம். நவில் என்றால் சொல் என்பது பொருள், சொல் அப்படின்னு. அதே நவிர் என்று சொன்னோம் என்றால் இது என்பது பொருள். இங்கு பாருங்கள், இது 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 தலை நவிர் என்றால் தலைமுடி என்பது பொருள். தலைமுடி தெரிகின்றதா? அருணகிரிநாதருடைய அற்புதமான தமிழ் சொற்கள். அது மட்டுமல்ல, மைந்தர் மனைவியர் கடும்பு என்று ஒரு வார்த்தை அந்த இடத்தில் கடும்பு என்று இருக்கும். தவறிப்போய் கடம்பு என்று உச்சரித்து விடக்கூடாது. மைந்தர் மனைவியர் கடும்பு கடனூத அங்க வருதா? அந்த இடத்தில் கடும்பு என்றால் தமிழில் அற்புதமான வார்த்தை. சுற்றம் என்பது பொருள். சுற்றம். பாடலின் தொடக்கத்தில் தந்த பசிதனை அறிந்து முலையமுது அளித்து முதுகு தடவிய தாயார். என்ன என்ன என்னையா அம்மா அம்மா என்ன? அன்னையனுடைய பெருமையை ஆரம்பத்திலேயே சொல்கின்றார். யார் விட்டாங்க? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ என்று அந்தந்த சைவ திருமுறைகளில் நாம் பார்த்திருக்கின்றோமே, திருமுறை விளக்கத்தில். அதே அருணகிரிநாதர் தொடக்கத்தில் சொல்கின்றார், இந்த குழந்தைக்கு பசிக்குமே, நேரம் இவ்வளவு ஆகிவிட்டதே, என் குழந்தைக்கு பசிக்குமே என்று பதறிக்கொண்டு தாயார் ஓடுவாள். அந்த குழந்தை அழகாக இப்படி தூங்கி கொண்டிருக்கும். இத்தனோடு குழந்தை தூங்கி கொண்டிருக்கும். குழந்தைக்கு பசிக்குமே என்று இங்கே அலாரம் எல்லாம் கிடையாது. 10 மணி 20 நிமிடம் டிக்கு 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 குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டுமா நினைத்து அவள் ஊட்டுகின்றாள். ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே, பசிதனை அறிந்து முலையமுது அளித்தாள். தாய்ப்பால் ஊட்டியிருக்கா. இதெல்லாம் அந்த காலத்து கதை, புட்டிப்பால் கிடையாது, பாட்டில். வாரியார் சுவாமிகள் அதை நகைச்சுவையே சொல்லுவார். இது பல பேரிடம் இந்த பழக்கம் இருக்குது. எந்த பழக்கம் இது? ஏய் எவன்டா தெருவை ஆட்டிக்கிட்டே இருக்கான், தெருவை ஆட்டினா இவன் தெரிகின்றதா? ஏன் இந்த பழக்கம் என்பதற்கு வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார். அது நகைச்சுவையாகவும் இருக்கும். நகைச்சுவை என்ன பண்ணுறது, திருந்த மாட்டேன்றாங்களே என்று வருத்தமும் இருக்கும் அவருக்கு. குழந்தை பிறந்தவுடனே தாய்ப்பால் கொடுப்பதில்லை. அந்த குழந்தையின் கைகளில் ஒரு பாட்டிலை புட்டி திணித்து விடுகின்றோம். அந்த குழந்தைக்கு புட்டி பழக்கமாகி போய்விட்டது. வளர்ந்த பிற்பாடும் புட்டியை கீழே வாட்ட வைக்க மாட்டேன் என்கின்ற அவ்வளவுதான். அருணகிரிநாதர் இங்கே தாய்ப்பாலின் பெருமையை சொல்கின்றார். இதே மற்றொரு பாடல் பெரிய திருப்புகழ், அதில் இன்னும் விளக்கமாக நாம் பார்ப்போம். அப்படி எனக்கு அமுதம் அளித்து வளர்த்த அந்த அன்னை, அன்னை அது மட்டும் இல்லை, முதுகு தடவிய தாயார். என்னையா என்னையா இன்று சொல்கின்றார்கள் மருத்துவர்கள், குழந்தை நல்லா சாப்பிட்ட உடனே அதற்கு பால் ஊட்டி ஆகிவிட்டது என்றால் அதை எப்படி முதுகில் மேல் வைத்து முதுக மெல்லமாக தடவி கொடுக்கணும்னு. 600 வருடங்களுக்கு முன்னால் இதை தமிழில் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு அரிச்சுவடி பாடம் நடத்துவதைப் போல அருணகிரிநாதர் நடத்தியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட அன்னை. அது மட்டுமல்ல, தம்பி, அடுத்தது சொந்த தம்பி தான். தம்பி பணிவிடை செய் தொண்டர், உத்தமமான, அதாவது வேலைக்காரர்கள். நல்ல முதலாளி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோமோ இல்லையோ நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நல்ல தொழிலாளி கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதையும் அருணகிரிநாதர் எங்க சொல்றார். பணிவிடை செய் தொண்டர். அது அடுத்த வார்த்தை இருக்கே, அழகு அழகு. பிரியமுள்ள தங்கை. தங்கை இருக்கலாம். தங்கைக்கு நம்மிடம் பிரியம் இருக்க வேண்டும், நமக்கும் தங்கையிடம் பிரியம் இருக்க வேண்டும். அடுத்தது இன்னும் அடுத்தது சொந்தம் போகிறது பாருங்க. மருகர், அதாவது மருமகன் மருமகள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அவர்கள் மருமகன். இந்த உறவெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாகிவிட்டது. அடுத்தது உயிர் எனவே சார் மைந்தர். மைந்தன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மகன் வேறு மைந்தன் வேறு, இதெல்லாம் விளக்கம் உண்டு. அந்த திருப்புகழை சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் அந்த பாடலில் பார்க்கலாம். இந்த இடத்தில் மைந்தன் என்றால் வலிமை நிறைந்தவன், தோளாற்றல் எல்லாத்திலையும் வலிமை நிறைந்தவன், அப்படி உயிராக நினைத்து கொண்டிருந்தவன் அவன். அடுத்தது மனைவியர், அந்த மனைவி. அடுத்தது கடும்பு, சுற்றம். இவ்வளவு பேர்களும் வந்து அழுகின்றார்களாம். தெரிகின்றதா?
அந்த கணம் அப்பா அப்படி என்னுடைய கடைசி காலத்தில் என் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் எல்லோரும் கூடி அந்த இடத்தில் அழக்கூடிய நிலை வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த யமனும் வந்து விடுவான். அவன் வரும்பொழுது அப்பா இவன் நல்லவன், அது மட்டுமல்ல நல்ல மனிதன், அப்புறம் அப்படின்னா நமது அன்பன் என்று சொல்லி நீ மயில் மேல் வந்து அவனை விரட்ட வேண்டும், எனக்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அவர் வேண்டியதைப் போலவே நம் உற்றார் உறவினர்கள் யாரும் நமக்காக அழாமல், அவர்களுக்காக நாமும் அழாமல், நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து அருள் இருந்து அந்த ஆறுமுக வள்ளல் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.